ஹாய், எல்லோருக்கும் வணக்கம். பிக் பாஸ் சீசன் 9 தமிழ். என்னடா நடக்குது? என்னடா பண்ணுறீங்க? ஒரு ஷோ ஒழுங்காக நடத்த மாட்டீங்களா? ஃபேமிலி ஆடியன்ஸ் பார்க்குற மாதிரி இருந்தே பார்த்தீங்கன்னா பண்ணுறதில்ல. பாரதி கமுருதினா வாரம் அந்த கவர் டாபிக் பேசும்போதே தூக்கி வெளியே போடுங்கடான்னா போடலை. எஃப்ஜே ஆதிரியை நார்மலைஸ் பண்ணுறீங்க, அதையும் பார்த்தீங்கன்னா தூக்கி போட சொன்னோம், போடலை. வாட்டர்மெலன் ஸ்டார்லாம் கூட்டு வந்தீங்க உள்ள, அது ஒரு கேவலம் சொன்னோம், போடலை, தூக்கலை. அப்போ உலக உத்தமி நம்ம அரோரா உள்ளே கூட்டு வந்தாங்க அந்த பலூனை, அதுவும் கேட்டோம், தூக்கலை. ஸோ இதெல்லாம் சகிச்சுக்கிட்டு இருந்தோம் இவ்வளோ வருஷமாக, இவ்வளோ நாட்களாக. இந்த ஷோவில் எவ்வளோ கேடு கெடுத்தனும். இப்போ பார்த்தீங்கன்னா அவன் உட்காந்து ஷோவில் அவன் பாட்டு பண்ணுறான். அது எப்படியா வெள்ளிக்கிழமான எல்லாருக்கும் ஒரு மாதிரி ஆயிடுது. எப்படியோ வார்த்தை விடுறாங்க, என்னென்னமோ பேசுகிறாங்க. பார்வதி என்னடானா அங்கிட்டு அவளை ஸ்கேம்ட்ரான்றாங்க, சாண்ட்ரா என்னடானா இங்கிட்டு பார்த்தீங்கன்னா காமருதீன் 18+. இங்கெல்லாம் பார்க்குறது மனுஷனா தெரியலையா? இங்கே குழந்தைங்க பார்க்குறாங்கலாம் உங்களுக்கு புரியலையா? என்னங்க வார்த்தை அது? காமருதீன் 18+ பார்க்குறாங்களா? என்ன இது புரியல? ஷோ எதை நோக்கி போயிட்டுருக்கு? ஸ்டாண்டர்ட்ஸ் இவ்வளோ கீழே இறங்கணுமா? அவங்க ஸ்கேம்ட்ரான்னு சொன்னதுக்கு நீங்கள் வேறு ஏதாவது பேசுங்க. அது என்னங்க அது வார்த்தை? அது காமருதீன் 18+ இருக்குது, அப்புறம் அவன் அதுக்கு மேலே உங்களுக்கு குழந்தை பற்ற காமத்திலாம் குழந்தை பற்றுப்பீங்களா? நாங்கள் அப்படி தான் இருக்கோம், லவ் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி கேடு கட்டத்தனமாக 2 பேரும் மாற்றி 3 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. இதில் சரி பேசுகிற வரைக்கும் பேசுகிறாங்க, மாற்றி பார்த்தீங்கன்னா சண்டை போட்டுட்டு இருக்காங்க அப்படிங்கிறது ஒரு பக்கம். இதுவே சொல்ல கேவலமாக இருக்குது எனக்கு. எப்படி பேசுகிறாங்க பாருங்கள், மாற்றி வார்த்தைகளை பாருங்கள், எழுதி வச்சுருக்கேன். முதல்ல விக்ரம் ஆரம்பிச்சு இந்த மாதிரி இங்கேயே என்னடா தடையிட்டே இருக்கீங்க, உட்காந்துனே இருக்கீங்கன்றான். உடனே இவங்க பார்த்தீங்கன்னா அப்படி இருக்கும்போது ஆமாம் அவங்களுக்கு இதெல்லாம் தெரியாதுன்னு சொல்லி சாண்ட்ரா ஒரு வார்த்தையை விட்றான். அப்போ ஸ்கேம்ட்ரான்னு இவங்க சொல்கிறாங்க. உடனே பொறுக்கி பாருன்றா, காமருதின்றா, காமம் தலைக்கேறிடுச்சுன்றா, 18+ன்றா, உன் மூஞ்சில் காரி துப்புணுன்றா, இவன் துப்புடி அப்படின்றான். அவளுக்கு எதுக்கு எனக்கு வச்ச அப்படின்னு சொல்லி அவள் கேட்குறா பாரு. இந்த சைடு சாண்ட்ரா பார்த்தீங்கன்னா திருப்பியும் 2 குழந்தைகளை பெற்றிருக்கேன் அப்படின்றா. உடனே இவன் என்கிட்ட 2 குழந்தை காமத்து மூலமாக நான் பெற்றேன்றா. அதெல்லாம் என்னடா உனக்கு என்னடான்றா. பிரச்சனை லவ் பண்ணுறதுக்க முன்னாடி பார்த்தோன்னா பல பெண்களோட தொடர்பு இருக்குன்றான். என் புருஷனை பற்றி பேசினா செருப்பால் அடி பண்ணுறான். அப்போ எதுக்கு என்னை பற்றி பேசுகிற காமத்தில்ன்றா. என்னங்கடா ஷோ நடத்திட்டு இருக்கீங்க? என்ன ஷோ? இதை நிப்பாட்ட மாட்டீங்களா? லைவ்ல எதுக்காக ஸ்ட்ரீம் பண்ணுறீங்க? எங்களுக்கு நிப்பாட்ட மாட்டீங்களா? அப்போது குழந்தைங்க பார்க்குறாங்க, இப்போ தெரிலையா? பேசுகிறப்ப எவனுக்குமே தெரில குழந்தைங்களை பார்க்குறாங்கன்ட்டு. ஏன் பாட்டர்ல எடுக்கிறப்ப குழந்தைய பார்க்கலையா? அரோரா எடுக்கிறப்ப குழந்தைய பார்க்கலையா? எங்கடா இந்த ஷோவோடைய தரம் எங்கடா போச்சு? கண்டஸ்டன்ஸ் எப்போ செலக்ட் பண்ணிங்களோ கேடு கட்ட கண்டஸ்டன்ஸை, அங்கேருந்தே இந்த ஷோ பார்த்தீங்கன்னா நாரி போயிடுச்சு அப்படிங்கிறது தான் பாயிண்ட். சரி இதெல்லாம் விடுங்கடா. நேற்று அந்தளவுக்கு டொமஸ்டிக் வைலன்ஸ் பண்ணீங்கல்ல, எப்படிலாம் விளாட்றீங்க? ஒரு டாஸ்க் கொடுத்தா ஒழுங்கு விளாட்றீங்களா? அடிச்சுக்கிறீங்க, சாவுறீங்க. இன்றைக்கி என்னடா பண்ணியிருக்கீங்க? சாண்ட்ராவை இந்த பாரு கேவலமாக இல்லை? அப்படியே தள்ளி விடுவீங்க. சரி தள்ளி இப்படி விட்டுறீங்க, ரைட்டு, ஓகே, புஷ் பண்ணுறீங்க, ரைட்டு. தள்ளி விட்டு என்னன்னே பார்க்காம அப்படியே விட்டுருக்கீங்க. அவன் அங்கிட்டு என்னடான்னா திடீர்னு பார்த்தீங்கன்னா கீழே தள்ளி தான் விட்டாங்க. உடனே அழுதுகிட்டு எனக்கு உடம்பு முடியலன்னு சொல்லி படுத்துக்கிட்டு அவன் அங்கிட்டு ஒரு ட்ராமா வெள்ளிக்கிழமை ஆனா என்ன இதெல்லாம்? அப்படியே படபடக்கணும் மனுஷங்க, அப்படியே பதறியே சாகணும் உங்களுக்கு மக்கள்னா. அப்படி தான் பண்ணணுமா? எவ்வளோ கேவலமாக இருக்குது. அங்கேருந்து 4 பேர் ஏற்கனவே சொல்லி வச்சுமா ஓடி வரான் கன்வர்சன் ரூம்லேருந்து தூக்கிட்டு போகிறதுக்கு. ஸ்கிரிப்ட் பண்ணுங்கடா, உங்களுக்குள்ளே பண்ணிக்கோங்க தயவு செஞ்சு. இந்த மாதிரி மக்களுடைய மனசில் வேதனையில் விளையாடாதீங்க, தயவு செஞ்சு விளையாடாதீங்க. கேவலமாக இருக்குது. இவன் தள்ளி விடுறது என்ன? அதுக்கு ஒரு இது கூட எடுக்கலை. தள்ளி விட்டு அவள் பாட்டு உட்காந்துருக்கா. என்ன ஆச்சு என்னன்னு பார்க்கல. அதுக்கு இறங்கி ஓடினாங்களே, அந்த மனிதாபிமானம் தாச்சு பாராட்டணும். சபரியோட மனிதாபிமானம், காணவினத்தோட மனிதாபிமானம், அதெல்லாம் நான் கண்டிப்பாக பாராட்டுறேன். விக்கல் சீக்கிரம் கூட்டு போய் எல்லாம் பண்ணது ஓகே. பட் எனக்கு தெரிஞ்சு இது எல்லாமே ரொம்ப ஃபேக்காக இருக்குது, ஸ்கிரிப்டட் மாதிரி இருக்குது, கேவலமாக இருக்குது. இதை எங்களுக்கு காட்டி இவ்வளோ தூரம் இருக்குன்னு தெரியுதுல்ல, அப்புறம் எதுக்கு இவ்வளோ டாக்ஸிட்டியை மக்களுக்கு காட்டுறீங்க? இதன் மூலமாக என்ன சொல்ல வரீங்க? இது மூலம் என்ன சொல்ல வரீங்க? சமூகத்தில் இப்படிலாம் இருக்குது, உஷாராக இருக்குன்னு சொல்ல வரீங்களா? இல்லை இப்படி தான் பண்ணுவாங்கன்னு சொல்ல வரீங்களா? இது வேண்டாண்டா. இதை நீங்கள் உள்ளே விதைக்கிறதுனால எங்கள் பிள்ளைங்களும் இப்போ வர பிள்ளைங்களாம் என்ன பண்ணோம்? இந்த மாதிரி தான் பண்ணிட்டு தெரியுங்க. இப்படி அடிச்சுக்கலாம், சும்மா உட்காந்துக்கலாம், அடிச்சுட்டு போய் காரில் கிணாத்த உட்காந்துக்கலாம் அப்படின்ட்டு. என்னத்தை நீங்கள் கற்றுறீங்க? இதில் கேவலமாக இல்லை? பாரு கமருதீன், சாண்ட்ராவுடைய வார்த்தை கேவலமாக இல்லை? ஷோ பார்க்குறான் யாருக்குமே தெரியல. இந்த பிஹேவியர்லாம் கேவலமாக இல்லை உங்களுக்குலாம்? எங்கேயா சோத்தை திங்கிறீங்க, என்னடா திங்கிறீங்க? சரி இவங்களாச்சும் பண்ணுறாங்க லைவில், சரி எனத்தே ஒன்று. இதை யார் பண்ணுற? தொலைக்காட்சி. இது அழகாக நார்மலைஸ் பண்ணி போடுறீங்க அசால்ட்டா. எவ்வளோ கேவலத்தின் உச்சமாக இது இருக்கிறது. பரபரப்பாக எடுத்துகிட்டு போகிறாங்களாம், அப்படியே உள்ளே போகிற எபிசோட கட் பண்ணிட்டாங்க. அடுத்து என்ன நினச்சின்னு காட்டவில்லை, கட் பண்ணால் தொடரும். போயிட்டு 40 நிமிஷத்தில் திருப்பி உள்ளே வந்துட்டாங்களாம். என்னடா இது?
ஏக்கர் கணக்கில் ரீல் விடாதீங்கடா. மக்களோட மனசுக்கு விடாதீங்கடா. ஃபேமிலி ஆடியன்ஸை இப்படி கேவலப்படுத்தாதீங்கடா. மூஞ்சி முகரையும் பார். உங்களுடைய கருத்து போடுங்க.